புண்ணியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தெய்வீக பலியில் நினைத்திட வருகின்றோம். புண்ணியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். Dear devotees, the Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankarni who are watching the same. சிறகிழந்த ஈசலானேன் இறைவா, உன் அருளிழந்து வாழ்கின்ற பொழுது மண்ணில் பொருளற்ற கவிதையாய் என் வாழ்க்கை அர்த்தமற்று போகாமல் இருக்க புகையாக மாறினாலும் உன் புகழ்மணம் பரப்பிக்கொண்டே இருப்பேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலேயே நாம் சிந்திக்க இருக்கின்ற கருத்து நம்முடைய தாய் அன்னை மரியாள் ஞானத்தின் உறைவிடம், சீட் ஆஃப் விஸ்டம். ஆண்டவர் இயேசு என்கிற வார்த்தையை, ஞானத்தை தன்னுடைய உதரத்திலே தாங்கி உறைவிடமாக மாறி தான் பெற்றதை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இன்று அவர் ஞானத்தின் உறைவிடமாக இருக்கிறார். அந்த ஞானத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்வில் அத்தகைய ஞானம் எவ்வாறு பயன்பட்டு மற்றவருடைய மனிதர்கள் மத்தியில் செயல்படுகிறது என்று சிந்திக்க ஒரு அழைப்பு. ஆகவே நம்முடைய தாய், இங்கு வந்திருக்கின்ற எண்ணற்ற பக்தர்கள், நம்பி வந்திருக்கின்ற இந்த அழக முகத்தை காண வந்திருக்கின்ற ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவர் கொடுக்கின்ற ஞானத்தை பெற்று வாழ வரவேண்டி இந்த திருப்பலியிலேயே சிறப்பாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, தூய மறைநிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பினை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன்,
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்து புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கின்றது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கின்றார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினான் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார், அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தந்தந்தானா 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 தந்தந்தானா. தந்தனத்தனா 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 தந்தனத்தனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நீரை மரியே நீர் வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் நீர் பேறு பெற்றீர். மரியே வாழ்கவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இரு
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றிய குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்பழமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம்முடைய பாவங்கள் அகழ்வதாக. அழியா வரம் பெற்று ஆழி கடலோரம் அமர்ந்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, எத்திசை மக்களையும் கவர்ந்தெழுக்கும் காந்தமே, அற்புதங்கள் வழியாக அண்டி வருவோருக்கு ஆசிரை வெள்ளமென பொழியும் வான்முகிலே, திருஅவை போற்றும் திருவிவிலியமே, திருப்பயணிகள் கவர்ந்த தித்திக்கும் தேம்பாவணியே, ஆண்டவரின் உறைவிடம் தங்கும் ஞானத்தின் உறைவிடமே, ஆண்டவரின் ஆலயங்களில் ஒழிக்கும் திருப்பாடலே, அருட்கடலே, அருள் ஒளியே, அருட்சுடரே, உம் திருப்புகழை பாடும் எனக்கு அளவில்லா ஞானத்தை தாரும் அம்மா. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திருமணமான ஒரு புதிய தம்பதிகள் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் செய்கிறாள். என்ன ஒப்பந்தம் அப்படி என்றால்,
இன்றையிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, உள்ளே போயிட்டு யாருமே கதவை திறக்கக்கூடாது. ஒப்பந்தம் அதுதான். போயிட்டு கதவை பூட்டினாங்கன்னா கதவை திறக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கதவை திறந்துட்டீங்க அப்படி என்றால் நான் கொடுக்கிற தண்டனையை நீர் பெற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் ஒத்துக்கிட்டாரு, மனைவியும் ஒத்துக்கிட்டாங்க. சற்று நேரம் கழித்து தட்டுறாங்க. யார் என்றால் கணவனுடைய அம்மா அப்பா. போய் ஓடி திறக்கணும்னு ஆசை, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா, ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறாரு, கணவன் மனசை கல்ல ஆக்கிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துடுறாரு. அம்மா அப்பா தட்டி தட்டி பார்த்தாங்க, திரும்பி போயிட்டாங்க. சற்று நேரம் கழித்து மனைவியினுடைய அம்மா அப்பா வர்றாங்க. வந்து டோரை தட்டுறாங்க. மனைவி கணவனை பார்க்கிறாள், கணவன் மனைவியை பார்க்கிறார். மனைவியினுடைய கண்களில் கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மனமானது ரணமானது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அக்ரிமெண்டாவது ஒன்றாவது வேகமாக போய் என்ன செஞ்சிட்டாங்க, டோரை திறந்துட்டாங்க. ஆனால் கணவன் வந்து ஒன்றுமே சொல்லவில்லை. வருடங்கள் உருண்டோடின. 2 ஆண் குழந்தைகளை பெற்றார்கள். 3வது ஒரு பெண் குழந்தையை பெற்றார்கள். அந்த பெண் குழந்தையை பெற்ற பொழுது அந்த கணவன் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி, அவ்வளவு செலவு பண்ணி அவன் மிகப்பெரிய ஒரு பார்ட்டி கொடுத்து கொண்டாடி மகிழ்கிறான். மனைவிக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, முதல்ல 2 ஆண் குழந்தை நம்முடைய குடும்ப வாரிசை பெற்றெடுத்தோமே, அப்போ இல்லாத ஒரு சந்தோஷம் இப்போ எப்படி இது ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே வந்துச்சு, என்னங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட போய் கேட்குறான். கணவன் வந்து கர்வத்தோடு சொல்லுகிறான், பிற்காலத்தில் எனக்கு கதவை திறந்துவிட ஒரு மகள் பிறந்து விட்டாள் என்று சொன்னான். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, விண்ணகத்தின் கதவை திறக்க கடவுளுடைய திட்டத்தின்படி ஒரு பெண் தேவைப்பட்டால் அவள் வேறு யாரும் கிடையாது, நம்முடைய தாய் மரியாள். எத்தனையோ பெண்கள் யூத சமுதாயத்தில் இருந்தார்கள். நினைச்சு பாருங்க, அது ஆணாதிக்க சமுதாயம். பெண்கள் ஒரு குப்பையாக, ஒரு யூசன் துரு, அவ்வளவுதான். மற்றபடி அவர்களுக்கு எந்த இடமுமே கிடையாது. அந்த சூழலில் ஒரு பெண்ணானவள் தேர்ந்தெடுக்க, என்னுடைய மகன் இந்த உலகத்திற்கு பிறக்க ஒரு பெண் தேவை, அந்த பெண்ணின் வழியாக இந்த விண்ணகத்தின் கதவுகளை திறக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு என்கிற ஞானமாகிய வார்த்தை அன்னை கன்னிமரியுடைய உதிரத்திலேயே அந்த வயிற்றிலேயே தாங்குகின்ற பொழுதுதான் என்ன சொல்றாங்க, மரியா வந்து இந்த ஞானத்திற்கே உறைவிடமாக மாறிவிட்டாள் என்று சொல்லுகிறார்கள். மாறிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? இல்லையே, வாழ்க்கை தொடருகிறது, வாழ்க்கை தொடருகிறது. அன்னைக்கு சொன்னாங்க பத்தியா, அந்த வானதூர் வந்து மரியா அஞ்ச வேண்டாம், ஆண்டவர் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன சொல்றாங்க, கலங்குகிறார்கள். கலக்கம் இருக்குது. ஆனால் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றாள். அதான் சொல்லுவாங்க, நாலேஜ் டிசைட்ஸ் வாட் டு சே. அறிவு வந்து என்ன சொல்லணும்னு கேட்குமா. ஸ்கில் டிசைட்ஸ் ஹவு டு சே, எப்படி சொல்லணும் திறமை கேட்குமா. ஆட்டிடியூட் டிசைட்ஸ் ஹவு மச் டு சே. ஆனால் wisdom decides whether to say or not. அன்னை கன்னிமரியாளுக்கு தெரிந்திருந்தது. என்ன சொன்னாங்க, கலக்கத்தோடும் இருந்தாலும் கூட ஆமேன் அப்படியே ஆகட்டும், ஐ அம் தி ஹேண்ட்மெய்ட் ஆஃப் தி லார்ட், நான் கடவுளுடைய கையில் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அப்படியே விட்டாரா? இல்லையே. ஞானமாகி ஆண்டவரை பெற்றெடுத்து அந்த ஞானத்திலேயே வளர்க்கிறாள். ஞானதூதன் உதயமாகி கொண்டிருக்கிறான். தாயை போல புல்ல நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து இருந்தாங்களோ அந்த ஞானத்தை, தான் பெற்ற ஞானத்தை உலகிற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாள். கடைசி வரையிலும் கொடுத்து கொண்டே இருக்க என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், சாலமனுடைய ஞானத்திற்கும் நம்முடைய தாய் மரியாளுடைய ஞானத்தின் இருப்பிடத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அந்த சாலமன் எப்படி அந்த ஞானத்தை பெற்ற நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். 1 அரசர்கள் அதிகாரம் 3 இறைவார்த்தை 5 to 14 வரை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு, சாலமன் வந்து அந்த கிபையோன்ல வந்து கனவு காண்றாரு. அந்த கனவுல கடவுள் வராரு, அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுகின்ற வார்த்தை தான், ஆண்டவரே என்னுடைய தந்தை தாவீதை என்ன செஞ்சிருக்கிறீங்க, அவருடைய நேர்மையான உள்ளத்தாலும்
உண்மையாக அந்த மக்களை வழிநடத்திய ஒரே காரணத்தால அவர்களுக்கு நீங்கள் பேரன்பு காட்டி இருக்கிறீர்கள். அந்த பேரன்பின் சாட்சியாக அந்த அரியணையில் அவருக்கு பதிலாக நான் அமர இருக்கிறேன். நானும் ஒன்றும் தெரியாத சிறு பிள்ளை, இந்த மக்களை ஆளுவதற்கு என்ன செய்ய, எனக்கு நன்மை தீமையை பகுத்தறிய எனக்கு தேவையான ஞானத்தை கொடும் என்று கேட்டார். நமக்கு தெரிந்த ஒன்றுதான். இந்த ஞானமும் அன்னை கன்னிமரியாளுடைய இந்த ஞானத்தின் உறைவிடம் என்பது முற்றிலுமாக வேறுபட்டது. இங்கு ஆண்டவராகிய கடவுளாகிய ஞானத்தை அவர் பெற்று அதை பிரதிபலிக்கிறார். ஆனால் அன்னை கன்னிமரியாள் அந்த ஞானமாகிய கடவுளையே தன்னுடைய உதரத்திலே தாங்கக்கூடிய பேறு பெற்றவளாக இருக்கிறாள். அதான் அன்னை கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது சொல்ல, ஆண்டவரின் தாயினிடம் வர நான் பாக்கிய பெற்றது எப்படி, பழைய வார்த்தையில் இருக்கும். அப்ப அந்த ஞானமே, அந்த ஞானத்தின் உறைவிடமே நம்ம இல்லத்திற்கு வருகின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதுதான் சாலமோன் பெற்ற ஞானம். அந்த பெற்ற ஞானத்தை பிரதிபலிக்கிறார். ஆனால் அந்த ஞானமே, அந்த கொடுக்கிற அந்த ஞானமே அவருடைய உதயத்திலேயே உருவாகிறது. இந்த ஞானத்தை பெற்றவன சொன்ன பார்த்தீங்களா, wisdom decides whether to say or not. இங்க முடிவு பண்றாங்க, முடிவு பண்ணி ஆம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல சொல்லுவார், ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், wisdom is not when we start speaking big things, but it is when we start understanding small things. நினைச்சு பாருங்க, அன்னைக்கு நான் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலுமாக பணிந்தவள் அன்று ஆரம்பித்த பணி சிலுவை வரைக்குங்க, சிலுவை அடியில வரைக்கும் அந்த பணியை அவர் தொடர்ந்து செய்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம் என்ன? அன்று கலங்கி தவித்து ஆம் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னவள் சின்ன சின்ன விஷயம்தான். எலிசபெத் அம்மாளை சந்திக்க போறாங்க, போன அவசியம் கிடையாது. உறவினராக இருக்கிற சின்ன விஷயம் போயிட்டு என்ன செய்யறாங்க, அங்க இருந்து அவருக்கு உதவுகிறார். ஞானத்தை பெற்ற ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறார். அது மட்டுமா, கானா ஒரு திருமணத்திலே நாம் அறிந்த ஒன்றுதானே, எல்லாருமே இருக்கிறாங்களே, ரசம் தீர்ந்து போயுது என்ற கவலை கிடையாது, அது முக்கியம் கிடையாது. ஆனால் கடைசியில் யாரு சாப்பிட வரா? ரோட்ல இருந்தவங்க, கைவிடப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், கண்டுகொள்ளப்படாதவர்கள் சாப்பிட வருகின்ற பொழுது என்ன செய்யறாங்க, ரசம் தீர்ந்து போச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல, போய் சொல்றாங்க, அப்பா ரசம் தீர்ந்து போச்சுப்பா, அம்மா என் நேரம் வரலையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்க, do whatever he tells you. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். புதுமை நடக்குதா இல்லையா? நடந்தது. என்ன காரணம்? சின்ன சின்ன விஷயம்தான். அவரை பொறுத்த மட்டில் எல்லாருமே சமம்தான். பெரிய பெரிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி, பாமர மக்களாக யாராக இருந்தாலும் சரி, உதவி செய்ய வேண்டும், தேவையை அறிந்து உதவி செய்ய வேண்டும் என்ற ஞானம் எப்படி வந்தது? ஞானமாகி ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதரத்திலேயே சுமந்த காரணத்தினால்தான். நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த மாதவ நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, சீட் ஆஃப் விஸ்டம், அம்மா உட்கார்ந்துருப்பாங்க, அவருடைய மடியில ஆண்டவர் இயேசு உட்கார்ந்துருப்பார். எதை சொல்லுகிறது? ஞானமாகிய இயேசு இந்த உலகத்திலேயே இறைவர் கொடுத்த திட்டத்தின்படி முழுமையாக வாழ்ந்தார். இறை திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்து வாழ்ந்தார். அதே போல உறைவிடமான தாய் மரியாளும் இறை திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்து வாழ்ந்தாள். பழைய ஏற்பாட்டில் படிக்கின்றோம், ஞானமே தன்னுடைய வீட்டை கட்டியது. எப்படி கட்டினாங்க நமக்கு தெரியும். சாதாரண ஒரு வீடு கட்டினா, சும்மா சிமெண்ட் போட்டு கட்டினா போதுமா? அதை என்ன செய்யறோம், அழகுபடுத்துகிறோம். என்னென்ன செஞ்சு அழகுபடுத்தணுமோ அப்படி செஞ்சு நம்ம அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வீட்டை. அதே போல ஞானம் என்கிற இந்த மரியாளுடைய இந்த உறைவிடமான இந்த வீடு எப்படி அழகுபடுத்தப்படுகிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தூயாவுடைய கனிகளும் கொடைகளும் தெரியும். எப்படி இந்த தூயாவுடைய கொடைகளாக இருக்கின்ற ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, இறை பற்று, இறையச்சம், இந்த கொடைகளையும் அன்பு இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், பகிர்வாக இருக்கலாம், இரக்கமாக, இப்படி ஏகப்பட்ட கனிகளை என்ன செய்யறாங்க, தன்னுடைய இந்த ஞானம் என்கிற வீட்டை அன்னை மரியாள் அழகு செய்கிறாள். காரணம் யாரு? ஞானதூதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி அந்த ஞானத்தை பெற்றவர் மற்றவருக்கு ஞானத்தை சின்ன சின்ன விஷயங்களாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்று அதே ஞானத்தின் உறைவிடமான அன்னை கன்னிமரியாள் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாங்க? நீங்க பெறுகின்ற ஞானத்தை, நீங்க ஞானத்தை பெற்றிருக்கிறீங்களா? அந்த ஞானத்தை எவ்வாறாக நீங்கள் மற்றவர் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? அன்னை கன்னிமரியாள் இறை வார்த்தை வழியின் என்று இறை வார்த்தையின்படியே வாழ்ந்து ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தார். இல்லை என்று சொல்ல முடியாது. அதான் நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க,
இறைவா, உன் வார்த்தைகள் என் நெஞ்ச வாசலுக்கு நேச கோலங்கள், விடியாத இரவுகளுக்கு புதிய பூபாலம், சரிகின்ற சமுதாயம் சமநிலை அடைந்திட உன் வார்த்தையில் தான் என் வாழ்க்கை சூத்திரம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். முழுவதுமாக வார்த்தையை கடைபிடித்து அதற்கு ஏற்றபடி வாழ்ந்தார். வார்த்தையாகிய ஆண்டவர், வார்த்தையாகிய இயேசு, ஞானமாகிய இயேசு தன்னுடைய உதரத்திலே வந்து உறைவிடமாக மாறி அதற்கு ஏற்றார் போல் வாழ்ந்தார். அந்த தாய் இன்று உங்களையும் என்னையும் அழைக்க. நினைச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயம் தான். நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்யணும் கடவுள் சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்கள். நம்முடைய சக நண்பர்களை சகோதரர்களை பார்க்கும்போது ஹாய் சொல்லி சிரிக்கிறோமா? சொல்லுங்க, ஹாய் சொல்லி சிரிக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல பல 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 நண்பர்கள் நைட்டு ஃபுல்லாக சேட் பண்ணுவோம். கண்ணுக்கு தெரிஞ்ச நம்முடைய அம்மா, நம்முடைய அப்பா, நம்முடைய உறவுகளை நம்ம வந்து பார்த்து கொள்கிறோமா? அன்னை கன்னிமரியால் அந்த புகழ்ச்சி பாடல் என்ன செய்யறாங்க? தாழ்ந்தோரை கண்ணோக்கினார், பசியா இருக்கிறவங்க நிரப்புகிறார், ஒடுக்கப்பட்டவர் எல்லாருக்குமே. எல்லாருமே நீங்க பார்த்தீங்க என்றாலே அந்த எல்லாம் வந்து ஏழைகளாக இருந்தாங்க. அப்படித்தான் அந்த பாடல் ஒரு புரட்சியின் பாடல். அன்னைக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. சிறிய சிறிய செயலாக இருந்தாலும் நம்முடைய தாயை போல நாம் செய்ய வேண்டும். இன்று எத்தனை குடும்பங்களிலேயே இந்த அன்பிற்காக நாம் அன்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று கணவன் மனைவியோட எத்தனை பிரச்சனைகள், சாதாரண ஒரு சின்ன விஷயம், there is no understanding கிடையாது. ஞானத்தை புரிந்து கொண்டோம் என்றால், நம்முடைய தாய் மரியாளை புரிந்து கொண்டோம் என்றால், உறைவிடமான ஞானத்தை புரிந்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே அந்த சிறிய சிறிய விஷயங்களாக அன்பாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், பரிவாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், பெற்றதை மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டே வாழலாம். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், our life is gifted, most of the people never open their package என்று சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கை கொடைகளால் நிரப்பி இருக்கிறது. நம்ம எப்போ திறந்து பார்த்தாதாங்க மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். பல நேரங்கள் என்ன செய்யறோம், நம்ம அதை நம்ம மூடியே வச்சிருக்கிறோம். அன்னை கன்னிமரியால் அப்படி கிடையாது. ஞானத்திற்கு உறைவிடமான தாய் கன்னிமரியால் பெற்றதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து. நினைச்சு பாருங்க, இப்ப ரத்தம் நம்ம கொடுக்க ரத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஊறிக்கிட்டே இருக்குமா? அதே போல ஞானத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவடியாக அந்த பெற்ற ஞானத்தை நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பார்க்கின்ற சகோதரர்களிலேயே சிறிய சிறிய விஷயங்களில் நாம் பகிர்ந்து கொண்டு அந்த ஞானத்தின் உறைவிடமான அன்னை கன்னிமரியாளுக்கு ஒரு ஏற்றதொரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுடைய அன்பும் அவருடைய பராமரிப்பும் என்றுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று நம்புவோம். ஞானத்துக்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் எழுதியிருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்க எல்லா காலங்களிலும் நீடித்து செய்ய வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ் தம்புராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மர்மோடு உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியினை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஞானத்திற்கு உறைவிடமான மரியாளை விண்ணகத்தின் கதவை திறக்க தேர்ந்தெடுத்த உயிருள்ள தெய்வம் இவர். இவர் தருகின்ற இந்த திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested not to receive the same. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்த உம் திருமகனை இந்த அருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக உங்களையும் உங்களது குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பிலும் ஞானத்தின் உறைவிடமான புனித ஆரோக்கிய அன்னையின் வல்லமையான பரிந்துரையிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.